வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் கூட்டணியிலிருந்து வெளியேறிய முக்கிய கட்சி பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இல்லாததால் கூட்டணியிலிருந்து விலகுவதாக தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான கூட்டணியாக வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக அவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவின் கூட்டணியில் இனி தொடர்வது சந்தேகம்தான் என்றும், உட்கட்சியின் மோதல்கள், அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே மனக்கசப்புகள் அனைத்தும் தேர்தல் நேரத்தில் பிளவுபட்டு இருந்தால் வெற்றியடைவது கடினம், கூட்டணிக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் தெள்ள தெளிவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூறியிருந்தார். இதைத்தான் அன்றே ஓபிஎஸ் அவர்களும் ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் தெரிவித்தார்கள். நமது எதிரி திமுக தான். திமுகவை வீழ்த்தினால் மட்டும்தான் அதிமுக அரியணையில் ஏற முடியும். ஆனால் அதிமுகவில் உங்களது பதவியின் மோகத்தின் காரணமாக உங்களது விருப்பு வெறுப்பை பயன்படுத்தி அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை பதவிற்காக செய்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக மாஜி அமைச்சர்கள் களத்தில் வரவில்லை. உண்மையான தொண்டர்கள் மட்டும்தான் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருந்தார்கள். இதனால் கட்சியிலிருந்து கூட ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார். தற்பொழுது வரை அதிமுகவில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்குத்தான் விருப்பத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் எடப்பாடியோ அதிமுகவில் ஓபிஎஸ் என்ற பெயரையே யாரும் உச்சரிக்க கூடாது என்பதை திட்டவட்டமாக கூறி பொதுக்குழுவில் தீர்மானமாகவே நிறைவேற்றினார்கள். இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெறுகிறது. இந்த செய்தியை கேட்டவுடன் தான் தேமுதிக அதிமுகவின் கூட்டணியில் தொடர்வதில் இருந்து நிச்சயமாக நாங்கள் விலகப் போகிறோம். திமுகவுடன் கூட்டணி கிடையாது, அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது. அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணியே விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவின் கட்சியை உறுதி செய்வார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் பிரதான முக்கிய கட்சியாக பார்க்கப்படும். ஏனென்றால் அதிமுக வலிமையான ஒரு கட்சியாக இருந்தது. எடப்பாடியின் சுயநலத்திற்காக, அவரது பதவியின் மோகத்திற்காக அதிமுகவை சுக்குநூறாக உடைத்துவிட்டார். ஓபிஎஸும் தற்பொழுது ஆதரவாளர்களும் தற்பொழுது தாவேகாவின் தலைமையில் கூட்டணியை வைத்து அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக களத்தில் காட்டுவதற்கான ஒரு புதிய முயற்சியை ஏற்படுத்தியுள்ளார். சரி, அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியது சரியா? ஓபிஎஸ்ஸிற்கு உங்களது ஆதரவுகள் இருக்கிறது என்பதை